அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. ஆறாம் அறிவு சொல்லி கொண்டிருக்கி, அது படம் இல்லை, ஆறாம் அறிவு தேரா அறிவாக போயிட்டு இருக்கி சில மக்கள்கிட்ட. நான் இப்போ பேச போகிறது கினியாவை வசிப்பிடமாக கொண்டிருக்கிறான். அவனோட பேர் ஆட்டை மன்னன் ஆதில். அவனை பெற்ற அந்த புண்ணியவாண்ட முகத்தை பாருங்கள், எப்படி தாடியை வச்சு எவ்வளவு சூரத்தாக இருக்கிறான். ஆனால் தண்ட மவன் மக்களை ஏமாற்றி சாப்பிட்டு கொண்டிருக்கிறாண்டு அந்த முடுமைனுக்கு தெரியாமல் இருக்கி. யார் இந்த ஆதில்? ஆட்டை மன்னனை பெத்த வாப்பா இவன் தான். சமுதாயத்துக்கு ஒரு விஷக்கிருமியை பெற்று வச்சுக்கிறான். நான் நினைக்கிறேன் மவன் களவெடுக்கிற நேரம் வாப்பாட சப்போர்ட் இல்லாமல் நடக்காதுண்ணா. இந்த எருமமாட்டு நாய் இந்த பெத்த இந்த மூதேவிக்கு அந்த நேரம் கொண்டமுண்டாவசரம் யூஸ் பண்ணிச்சு 50 ரூபாடு. இல்லாட்டி எங்கள்ட மண்டை பஜ்ஜிலிக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு லஞ்ச் டவுசரி போடச்சு. என்ன அவசரமாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக. அதனால தான் இவன் பிறந்து வளர்ந்து இப்போ மக்களை ஏமாற்றி கொண்டு அவனோட பல மக்களுடைய ஏக்கம், கனவு, லட்சியம், எதிர்பார்ப்பு, இதில் எல்லாத்துலேயும் இவன் மண்ணை வாரி போடுறான். யார்? இந்த ஆட்டை மன்னன் ஆதில். எல்லாத்துக்கிட்டையும் சல்லி எடுத்து அந்த கினியால் குறிஞ்சாங்கேனின்ற ஒரு இடத்துல வைக்கிறானோ. அந்த கினியவாழ் மக்கள் என்னத்தை பாவத்தை செஞ்சாங்களோ இப்படி ஒரு பரதேசியை விட்டு வச்சுக்கிறாங்க. ஆனால் இன்ஷா அல்லா, மார்க் மை வேர்ட், அந்த கினியா மக்கள் அந்த ஊர் பேரை நாசமாக்குறதால இவனையும் இவனோட வாப்பாவையும் அடித்து விரட்டுற காலம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஏண்டா இவனோட வாப்பா பள்ளியில் தஸ்தியாம். அதனால் இந்த கள்ள கபோதி மக்கள்கிட்ட காசு எடுத்துகிட்டு என்னென்னலாம் பேசுகிறாண்டு கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. ப்ரோ அக்கௌண்ட் பிளாக் பிரதர், பேமெண்ட் மாட்டினது. பேமெண்ட் அதுக்காக வேண்டி தான் டிலே, வேற ஒன்றும் இல்லை. அக்கௌண்ட் பிளாக்ல இது இன்னும் ரிலீஸ் பண்ணலை பிரதர், பழக்கொண்டு போகிறதால. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டீன் அண்ட் சன்ஸ் குளோபல் ரெடிப் ஸ்ரீலங்காவுடைய விசா அப்டேட் அனைத்தும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்களில் அனைத்தையும் முற்றுப்புள்ளியாக முடிக்க வேண்டிய தருணம் ஏற்பட்டுள்ளது. அதற்கிடையிலே நாங்கள் கொடுக்கப்பட வேண்டிய பணங்களை இன்ஷா அல்லாஹ் மிக விரைவிலே நாங்கள் அதனை ரிட்டர்ன் செய்து இன்ஷா அல்லாஹ் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை இடுகின்றோம் என நான் கூறுகின்றேன். அடுத்ததாக இந்த உதவி திட்டம் சம்பந்தமான விடயத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உதவி திட்டத்தையும் நான் முழுதாக இப்போதைக்கு நிறுத்த வேண்டிய கட்டம் எனக்கு வந்தாலும் நான் இருக்கின்ற டோனர்ஸூடாக அவர்களிடம் பேசி அவர்களிடமும் உரிய விடயங்களை கூறி அதனையும் நிறுத்துவதற்கான வேலைகளை நான் செய்து கொண்டு வருகின்றேன் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓம் ப்ரோ, ரிப்ளை பண்ணேன்னு சொல்லி போட்டிக்கிறீங்க. ஃபோன் கையில் இல்லை பிரதர், ஃபோன் வேற ஒரு ஆள்கிட்ட கையில் இருந்து. இந்த என்னண்டா பேமெண்ட் போடுவாங்களா, கொஞ்சம் இதாக இருந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க, போட மாட்டேன்ட்டானோ அக்கௌண்ட் பிரச்சனையால். வேறு அக்கௌண்ட் நம்பருக்கு திறந்து கொடுத்துருக்கு, போட்டு ஒன்று இன்ஷால்லா போட்டு வரும். பிரச்சனை ஒன்றும் இல்லை, அல்ஹம்துலில்லா. ஊர் பள்ளியில் செல்லுங்களேன், அது ஒரு கேஸ் இல்லை. ஊர் பள்ளி யாரோட நிற்கிதுன்னு பார்ப்போம். அடுத்து போலீஸ் யாரோட நிற்கிதுன்னு பார்ப்போம். அடுத்து பிரதர், எங்களோட பிரச்சனை தெரியாமல் உண்மையிலே எங்களோட பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கு சல்லி டிலே ஆகிட்டு இருக்குது. என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு விளங்காதுன்னு சொல்ல நீங்களும் ப்ரெஷர் ஆகுங்க. இஷ்யூ ஒன்று இல்லை, நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போனாலும் என்ன பிரச்சனை எனக்கு சவாலாக இருக்கும். உங்களுக்கும் நினைக்கிறேன் அது போலீஸ் கேஸோ சிஐடியோ உங்களுக்கு இன்னும் பிரச்சனை விளங்கலை என்ன நடந்திக்குன்னு சொல்லி அந்த பிரச்சனை விளங்கினா தான் உங்களுக்கு இதாகும்னு நினைக்கிறேன். மக்களே, பார்த்தீங்க தானே இந்த ஆட்டை மன்னன் ஆதில் எப்படியெல்லாம் பேசுகிறாண்டு. நல்லா பாருங்கள், அந்த அழகு தெய்வத்தை பெத்த மகராசன் இவன் தான். பள்ளி தஸ்தி போர்ட்டில் ஏதோ ஒரு மெம்பராக ஆகிறானாங்க. இவனே மவனை பெத்தத்துக்கு சமுதாயத்தை சீரழிக்கிற இதே மவனை பெத்தத்துக்கு தூக்குல தொங்குடானி வெக்கம் கெட்டவனே. தாடியை போட்டு ஐக்கிறாய், குள்ளாவை போட்டு அல்லாவே ஏமாத்துறியா நீ? உன்ட மவன் கல்லனா இப்படி உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிற நேரம் உனக்கு யார்டா பள்ளியில் மெம்பர் கொடுத்தா? வெக்கமில்லாமல் இப்படி ஒரு மவனை பெத்து போட்டு அவனோட செல்ஃபி வேறு எடுக்கிறியா? மக்களே, இந்த ஆட்டை மன்னன் ஆதில் பேசினதெல்லாம் கேட்டீங்க தானே. போலீஸ்க்கு போட்டுமாம், போலீஸ் அவன்ட பக்கமாம், ஒரு பள்ளி நிர்வாகம் அவன்ட பக்கமாம். மக்கள்கிட்ட காசை எடுத்துட்டு கினியாவுக்கு வர சொல்கிறான். இவனால் கினியோட மானமே போச்சு. கினியவாழ் மக்களே, உங்களோட ஊர் மானத்தை முழு ஸ்ரீலங்காவுக்கும் வாங்கி கொண்டு இருக்கிறான். இவன்கிட்ட வீசாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் மக்களை ஏமாத்துறது ஈஸின்னு நல்லா தெரியும். சதுரங்க வேட்டை படம் பார்த்துப்பீங்க நீங்கள். அதில் பாட்டு இவனை வச்சு தான் எடுக்கலும், இவனுடைய ஸ்டோரியை வச்சு என்னென்னலாம் பயில அடிக்கிறான்னு பார்த்தீங்க தானே. அக்கௌண்ட் பிளாக்காம், சல்லி வரலையாம், அவன்ட பிரச்சனையாம். அந்த பிரச்சனையை உங்களுக்கு சொல்லலாம். இது சல்லி எடுக்க முந்தி நீ தெரிஞ்சிக்கணும். எப்படி நீ சல்லி எடுத்த போகிற இதுதான் சொல்ல போகிறாய். 35,000க்கு யார்கிட்ட அவனோட வாப்பாவை ஐக்கிறான், சவுதியில், துபாயில், கட்டாரில் எல்லாம்
மக்களை ஏமாத்துறது தான் இவன் சமூக பணி. இதால் நிறைய பேர் இப்போ அவப்பட்டிப்பாங்க. இப்போதைக்கு நேரத்தோடையே 600 பேருக்கு மேலே ஏமாற்றிட்டான். இப்போ எத்தனை இழிச்ச வாயன்கள் யோசிக்க தெரியாதவன் நவுப்பாட்டானோல தெரியும். என் ஆசையை தூண்டிட்டான். அடே 40,000 கொடுத்தா எங்களுக்கு வெளியூர் போயிலுமேட்டு அவங்களும் நம்பிக்கையில் கொடுக்குறேன். ஆனால் பாஸ்போர்ட்டை கையில் எடுக்க மாட்டான். பாஸ்போர்ட் எடுத்தால் பிரச்சனை வருன்னு இந்த கல்லனுக்கு நல்லா தெரியும். பாருங்கள் எப்படி வாழைப்பழமாய் பேசுகிறான்னு. நம்பியார் நல்ல வேஷம் போட்டால் இதே மாதிரி தான் பேசுவார். பாஸ்போர்ட் கொப்பியை மட்டும் அனுப்புங்க, சிவியை மட்டும் அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 கிழமையில் வீசா வரும். நீங்கள் எனக்கு நான் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு 35,000 போடுங்க. அது போக கனடாவுக்கு அனுப்புறதுக்கு 2 லட்சமா. உலகத்தில் உள்ள 210 நாட்டுக்கும் இவனுக்கு வேகன்சிஸ் இருக்கு. அதுக்கு இஸ்ரேல் கேக்குமோ தெரியாது, அதுக்கு அனுப்பினாலும் அனுப்புவான். அதை சொன்னால் நம்புறதுக்கும் கூட்டமுண்டு இருக்கு. நான் இந்த பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இன்னும் இவன் அந்நிய சகோதரர்களை இன்னும் ஏமாத்தினா தான் அது ஜாதி வேத பிரச்சனையாக உருவாக போகுது. 40,000 தானே ஒரு 2-3 மாதத்துக்கு ஃபைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சும்மா விடுவாங்க வேணாமாவி. அதுதான் இவன் எண்ணமே. அதனால் தயவு செய்து இதே மாதிரி ஆள்வன்னு நம்பாதீங்க. முதல்ல இன்டர்வியூ பண்ணி யார் உங்களை வேலைக்கு எடுக்கிறானோ, எக்ரிமெண்ட்டை சைன் பண்ண வச்சு வீசா முறையாக அனுப்புகிறானோ, அதுக்கப்புறம் முறையாக பீரோ கெட்டி உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறானோ அவன் தான் நல்ல ஏஜென்சின்னு அர்த்தம். முதல்ல ஒருத்தன் வெளியூர் அனுப்புகிறேன்டா அவனோட லைசன்ஸ் நம்பரை கேளுங்க. உன்னோட லைசன்ஸ் நம்பர் என்ன, உனக்கிட்ட என்ன வேகன்சி இருக்கு, அந்த வேகன்சி இருக்குதா சொல்லி பீரோக்கு கால் பண்ணி இப்படி ஒரு ஏஜென்சியில் இந்த வேகன்சி இருக்குதான்னு கேளுங்க. அப்போ அது உண்மைன்ற அர்த்தம். நீங்கள் ஏன் இப்படி ஆள்வேல நம்புறீங்க? உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா சட்டப்படி இவனுக்கு பேப்பரில் போட சொல்லுங்களேன், இதே மாதிரி வேகன்சி இருக்குன்னு போட மாட்டான். பேப்பரில் போடுறேன்டா பீரோட அப்ரூவல் வேணும். அப்படி போட்டால் இவன் சட்ட ரீதியாக குற்றவாளி ஆகுறான். அப்படி செய்ய மாட்டான். இவன் ஃபேஸ்புக்கில் தான் போடுற இதெல்லாம், டிக்டாக்லேயும் போடுவான். இதை நம்பித்தான் நிறைய மாடுகள் ஏமாறுது ஆசையை காட்டணுன்னு. இன்னும் கொஞ்ச நாளில் சொல்லுவான் 5 லட்சம் தாங்க உங்களை உலகத்தையே சுற்றி காட்டுறேன்னு செந்தில் செஞ்ச மாதிரி அந்த உலகத்திரைக்கிற மெப்பை கொண்டு வந்து உங்களை சுற்றி காட்டி உங்களை அனுப்புவான். பாருங்கள் மக்களே, நல்லா யோசிச்சு பாருங்கள். இவன் காசு எடுத்தவங்களை பிளாக்மெயில் பண்ணுறான். போலீஸ் யார்ட பக்கம் ஈக்கிறேன்னு பாருங்கண்டா. அப்போ போலீஸ் யார்ட பக்கம் கல்லண்ட பக்கம் தான் ஈக்கிறேன். அப்போ போலீஸ் லஞ்சம் எடுக்கிறாங்க இவன்கிட்டேன்னு அர்த்தம். பகாவை போதாததுக்கு பள்ளி நிர்வாகம் யார்ட பக்கம் ஈக்கின்னு கேட்குறான். அப்போ பள்ளி நிர்வாகம் இவன்ட பக்கம் என்றா இவன் அடிக்கிறதுல அரைவாசி பள்ளி நிர்வாகத்தை கொடுக்குறேன்ட்டு தான் அர்த்தம் இல்லையா? அப்போ இவன் பள்ளி நிர்வாகத்தையும் காட்டி கொடுக்குறான். நியாயம் யார்ட பக்கம் ஈக்குதோ அந்த பக்கம் தான் நாங்கள் யாராக இருந்தாலும் நிற்கணும். அது கௌரவ நீதிமன்றமாக இருந்தாலும் சரி. கினியவாழ் மக்களே, தயவு செய்து உங்களோட ஊருக்கு கிடைச்ச பெரிய சாபக்கேடு இவன். உங்களோட ஊர் மானத்தை வாங்கி கொண்டிருக்கிறான், உங்களோட பள்ளி மானத்தையும் வாங்குறான். அதனால் தயவு செய்து இவன் ஆட்டத்தை நிறுத்துங்க. நீங்கள் இவன் அடித்து ஊரை விட்டு விரட்டுங்க. பாருங்கள், பேசுகிறதெல்லாம் பேசி போட்டு புதிய வேகன்சிஸ் இருக்குது சொல்லி எவ்வளோ டிக்டாக்ல எவ்வளோ அப்பாயிமாய் பேசுகிறான்னு சொல்லி எப்படி பெரிய நடிகன். கொடுக்குறவங்க அந்த சல்லியை என்ன நோக்கத்துக்குள்ள கொடுக்குறாங்களோ, என்ன கஷ்டத்தில் கொடுக்குறாங்களோ, கடனில் எடுத்து கொடுக்குறாங்களோ அதெல்லாம் இவனுக்கு தெரியா. ஆனால் ஏமாற்ற போகிறேன்ட்டு கன்ஃபார்மாக தெரியுது. எனிவே மக்களே, ஆனவரை சொல்லிவிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஒரு 2-3 பேர் பார்த்தாலும் எங்களுக்கு சக்ஸஸ் தான். இவனுக்கு சல்லி கொடுக்க முந்தி அல்லட காவல். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வேலைவாய்ப்பு புதிய அப்டேட் சம்பந்தமான ஒரு அறிவித்தலை உங்களுக்கு நான் மிக தெளிவாக கூறுகின்றேன். குறிப்பாக இந்த 7 மாதம் அதே போன்று 2 வருட காலமான வேலை திட்டங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கின்றது. குறிப்பிட்ட தொகை மாத்திரம் அறவிடப்படுகிறது. குறிப்பாக இந்த எனக்கு நேரடி ஸ்பான்சரோடாக ஷேக் ஹம்தான் அவர்களுடைய ஏற்பாட்டின் கீழ், அவருடைய அகாடமியின் கீழே இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான விடயங்கள் எனக்கு இப்போது கிடைத்திருக்கின்றது. ஆகவே இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமான விடயங்களை நீங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ள என்னோடு நேரடியாக வர முடியும், எனது அலுவலகத்துக்கு வர முடியும். அதே போன்று எனக்கு நேரடியாக தொடர்பை ஏற்படுத்த முடியும். ஆகவே இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமான விடயத்தினை நீங்கள் பெற்று நீங்கள் ஒரு வேலை தேடும் ஒருவராக இருந்தால், அதாவது மக்கா நகரம் அதே போன்று மதீனா நகரத்திலே நீங்கள் வேலை தேடும் ஒருவராக இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரின் மூலமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மிக தெளிவாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.